ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 புக்கில் இருக்கக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1ல் சங்ககாலம்னா என்ன, சங்ககாலம் இருந்ததற்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சது யார் யார் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். வேந்தர்கள் அப்படின்னாலே சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 அரசர்களையுமே குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த மூவேந்தர்களில் சேரர்கள் எந்தெந்த இடத்த தமிழகத்தில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் வடக்கு திருவாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்க கேரளாவில் பெரும்பாலான பகுதி, தமிழகத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரியான சில பகுதிகளை ஆட்சி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி சங்க காலம் இருந்தது. சேர அரசர்கள் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான சேர அரசர்கள் பற்றின குறிப்பு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய நூலான பதிற்று 10ல் இருக்குது. ஸோ இந்த நூலோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிற்று 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8 தொகை அப்படின்ற தொகுப்பில் வரக்கூடிய நூல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சேர அரசர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு புகழ்பெற்ற அரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். இவரோட தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். வேற யாரும் இல்லை, சிலப்பதிகாரத்தை எழுதியவர் தான். ஸோ சிலப்பதிகாரம் எழுதியது யார் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். சேரன் செங்குட்டுவனோட தம்பி யாருன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் முக்கிய கதாநாயகியாக இருக்கிறது யார்? கண்ணகி. கண்ணகி உங்களுக்கு தெரியும் தானே, கணவருக்காக நீதிக்காக மதுரையை எரித்த ஒரு கதை வரும் பார்த்தீங்களா, அதுதான் சிலப்பதிகாரம். ஸோ உங்களுக்கு சிலப்பதிகாரத்தோட கதாநாயகி கண்ணகின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ணகிக்காக இமயமலைக்கே சேரன் செங்குட்டுவன் போயிருக்கார். எதுக்காக? கல் கொண்டு சிலை வைக்கிறதுக்காக. சிலை வச்சது மட்டும் இல்லாமல் பத்தினி தெய்வ வழிபாட்டு முறையுமே அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏன்னா கண்ணகி கணவன் மேலே அதிக காதல் கொண்டதுக்காக நீதிக்காக மதுரையை எரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சேரன் செங்குட்டுவன்? இளங்கோவடிகளோட அண்ணன் தான். அப்போ இளங்கோவடிகள் செங்குட்டுவனுக்கு தம்பி. இந்த மாதிரி தம்பி எழுதிய சிலப்பதிகாரம் அப்படின்ற காப்பியத்தில் வரக்கூடிய கதாநாயகியான கண்ணகிக்கு தான் இமயமலை வரைக்கும் போய் சிலை வைக்கிறதுக்காக கல் கொண்டு வந்தார். ஸோ இமயமலை வரைக்கும் போயிருக்காரு. அப்படிங்கிறப்பவே இமயமலை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வடபகுதியில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இமயமலை வட இந்தியா சைடு இருக்குது. ஸோ வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து சென்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர அரசரான சேரன் செங்குட்டுவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. இன்னும் சில முக்கியமான அரசர்களும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சேரல் இரும்பொறை. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட பெயரிலே பார்த்தீங்கன்னா நாணயங்கள் வெளியிட்டார். அதே மாதிரி சேர நாணயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களோட சின்னம் இருக்கும். வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டு இருக்கும். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர அரசர்கள் நாணயங்களில் பொறிக்கப்பட்டது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும் அப்படிங்கிறது. இன்னும் சில முக்கியமான சேர அரசர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. உதயன், சேரலாதன், சேர அப்படின்ற அந்த வேர்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். நெடுஞ்சேரலாதன்லேயுமே சேர அப்படின்ற வேர்டு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோழர்கள். சங்க காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களில் ஒருவர் பார்த்தீங்கன்னா சோழர்கள். இவங்களோட எல்லை பகுதி எது வரைக்கும் அப்படின்னா வேங்கடம், அதாவது திருப்பதி மலைகள் வரைக்கும் இவங்களோட எல்லை பகுதி. இவங்களோட மைய பகுதியாக இருந்தது பார்த்தீங்கன்னா காவிரி கலிமுக பகுதி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை சோழ மண்டலம்னு பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சோழ அரசர்கள் ரொம்ப புகழ் பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் அப்படின்றவர் தான் புகழ்பெற்ற அரசர். இவர் இவரை எதிர்த்த சேரர், பாண்டியர், இன்னும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த இன்னும் குறுநில மன்னர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வேளிர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களோட கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தார். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காடுகளாக இருந்த இடத்தெல்லாமே விளைநிலங்களாக மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான். வேளாண்மையை மேம்படுத்த காவிரி ஆற்றுக்கு குறுக்கே கல்லணையும் கட்டியிருக்காரு. எதுக்கு கல்லணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றோட அந்த நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போய் கடலில் கலந்து வேஸ்ட்
வேஸ்ட்டாக தான் போகும். ஒரு தடுப்பு போட்டு நீரை சேகரித்து வச்சோம்னா திரும்ப விளைநிலங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே கரிகாலன் என்ன பண்ணுறாரு, விளைநிலங்களை மாற்றிட்டு வராரு காடுகள் எல்லாம். இப்போ அதே விவசாயத்துக்காகவே தான் என்ன பண்ணுறாரு, கல்லணையும் கட்டுறாரு காவிரி ஆற்றுக்கு நடுவே. சோழர்களோட துறைமுகம் பார்த்திங்கன்னா பூம்புகார்னு சொல்லுவாங்களா, அதுதான். இது வந்து நிறைய வணிகர்களை ஈர்த்தது. ஏன்னா இங்கிருந்து தான் வெளிநாடுகளுக்கெல்லாம் வணிகம் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பட்டினப்பாலை அப்படின்ற 14 கீழ்கணக்கு நூலை சார்ந்த நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. கரிகாலனோட ஆட்சியின் போது நடந்த எல்லா வணிக நடவடிக்கைகளையுமே இதில் வந்து இந்த செய்திகளை வழங்கியிருப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்த சோழர்கள் பற்றின எல்லா பாயிண்ட்ஸையும் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டிப் ஒன்று கொடுக்குறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி தான் இந்த டிப் கொடுக்குறேன். சோழர்கள் அப்படின்னாலே நீங்கள் மைண்டில் வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் வேறு வேறு அப்படின்னாலும் அந்த லா வந்து வேறு வேறு. ஸோ இருந்தாலும் சோழர்கள் அப்படின்னாலே நீங்கள் மக்காச்சோளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பயிர் வகையை சேர்ந்தது. ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சோள வயலில் வந்து வேலை பார்த்து காலெல்லாம் கருகி போச்சு அப்படின்ற மாதிரி கரிகாலன் அப்படின்ற பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ அரசர்களில் புகழ்பெற்ற அரசர். அதுக்கப்புறமா சோளம்ங்கிறது ஒரு பயிர் வகையை சேர்ந்ததா, ஸோ அதனால காடுகளை விளைநிலங்களாக மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ அரசர்களில் கரிகாலன். அதே மாதிரி இந்த விவசாயம் மேம்படுறதுக்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். இது எல்லாமே விவசாயம் ரிலேட்டடாகவே வருது. அதே மாதிரி இந்த சோழ அரசர்களில் கரிகாலன் என்ன பண்ணியிருக்காரு, சேரர் பாண்டியர் அவரோட சேர்ந்த சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து தஞ்சாவூரில் இவரோட போரிட்ட போது இவர் தான் தஞ்சாவூரில் வெண்ணின்ற சிற்றூரில் தோற்கடிச்சிருக்காரு. தஞ்சாவூரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வெண்ணி தண்ணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் பொதுவாகவே பயிர் வகைகளுக்கு ஒரு பேர் போன ஒரு இடம் தான், நெல் களஞ்சியம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ சோழர் சோளம் இதை வச்சே விவசாயம் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழ அரசனான கரிகாலன் பற்றின விஷயங்களில் தான் இது எல்லாமே வரும். அதோட நீங்கள் அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கிறது அந்த துறைமுகம் புகார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கிற எல்லா வணிகர்களோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு புகார். இங்கேருந்து தான் வணிகமெல்லாம் பட்டினாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த நூலில் இருக்குது, பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய பட்டினப்பாலையில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலை இந்த பொதுவாகவே தென்னம்பாலை, பாக்கு மட்டை, இந்த மாதிரி பாலைன்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க விவசாயத்தில். நீங்கள் அதை வச்சுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விவசாயம் அப்படின்னு வந்துட்டாலே சோளம், சோழர், கரிகாலன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் அந்த கல்லணை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து கற்களால் கட்டப்பட்ட கல்லணை. அந்த காலத்துலலாம் சிமெண்ட்டு செங்கல்னு நம்ம யோசிக்க முடியாதுல்ல. ஸோ கற்களால் கட்டப்பட்ட கல்லணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வகையில். அதுக்கப்புறமா இதில் வர தண்ணியை வந்து அந்த டெல்டா பகுதி வழியாகவே விவசாயத்துக்கு நீர் கொடுக்க போகிறதா அதான் பிளானு. எவ்வளோ நிலத்துக்கு இது நீர்ப்பாசனம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,000 ஏக்கருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை லைட்டாக அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் சில முக்கியமான சோழ அரசர்கள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாண்டியர்கள் பார்க்கலாம். பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். அதே மாதிரி பாண்டியர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தார்கள். சங்க காலம்னா என்னன்னு பார்க்கும்போதே மதுரை பாண்டிய அரசர்கள் வந்து தமிழ் புலவர்களை ஆதரிச்சாங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் பார்த்தோம். அந்த புலவர்கள் குழுக்கு பேர் தான் சங்கம் அப்படின்னே சொல்கிறாங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்டிய அரசர்கள்லேயே புகழ்பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன். இவர் வந்து சேரர், சோழர், 5 வேளிர்கள் கொண்ட கூட்டுப்படையை வந்து எங்கே தோற்கடித்தாருன்னா தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஊர் பேருன்றதை நான் சொல்கிறேன். நெடுன்னு வளர்ந்துருக்காரு நெடுஞ்செழியன் தலகணத்தோட அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொற்கையின் தலைவன் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. கொற்கை பார்த்திங்கன்னா அது ஒரு துறைமுக நகரம். அதே மாதிரி பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது. அதாவது முத்தெல்லாம் கடல்லேருந்து எடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப தரமான முத்துக்களாகவே எடுப்பாங்க. அதை வந்து ஏற்றுமதி செய்வாங்க. அந்த துறைமுகம் தான் கொற்கை. பாண்டியன் பார்த்திங்கன்னா தமிழ் புலவர்களுக்கு ஆதரிச்சார் அப்படின்னாலே தமிழுக்கு முக்கியம் கொடுத்துருக்கிறதா தான் அர்த்தம். தமிழ் எழுத்து முத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா பாண்டிய நாடு. ஓகேங்களா? பாண்டிய அரசர்கள் பல நாணயங்களை வெளியிட்டனர். அதே இப்போ எல்லா அரசர்களும் வெளியிடுறது தான். பாண்டிய அரசர்களோட நாணயங்களை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யானை இருக்கும், இன்னொரு பக்கம் மீனின் உருவம் கொண்டுள்ளது இப்படி சொல்லியிருப்பாங்க. யானை, மீன். பாண்டிய பானை, யானை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் உருவம் ஒரு பக்கம், யானை உருவம் ஒரு பக்கம். அதே மாதிரி முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். இந்த முதுகுடுமி பெருவழுதி பார்த்திங்கன்னா இவரும் ஒரு முக்கியமான ஒரு பாண்டிய அரசர் தான்.
ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 3 அரசர்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி பட்டங்கள் இருக்கும். அந்த பட்டங்கள் பேரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிய அரசர்களில் முக்கியமான புகழ்பெற்ற அரசர்கள் பேரும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3 அரசர்களும் அதாவது அணிந்திருந்த மாலை, அவங்களோட துறைமுகம், தலைநகர், சின்னம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு மாதிரியான மாலை அணிஞ்சிருப்பாங்க. போர்க்களத்தில் அணிஞ்சிருப்பாங்க, முக்கிய விழாக்களில் அணிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தனித்தனி அடையாளம். துறைமுகம் பார்த்திங்கன்னா சேரரோட துறைமுகம் முசிறி இல்லைனா தொண்டின்னு சொல்லுவாங்க. சோழருக்கு பார்த்திங்கன்னா புகார், பாண்டியருக்கு பார்த்திங்கன்னா கொற்கையின் தலைவன் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைநகர் பார்த்திங்கன்னா சேரருக்கு வஞ்சி இல்லைனா கருன்னு சொல்கிறாங்க. சோழருக்கு உறையூர், புகார். அதே மாதிரி பாண்டியருக்கு பார்த்திங்கன்னா மதுரை பாண்டியர். இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சின்னம் பார்த்திங்கன்னா சேரருக்கு வில்லு, அம்பு. சோழருக்கு பார்த்திங்கன்னா புலி. பாண்டியருக்கு பார்த்திங்கன்னா 2 மீன்கள். எத்தனை மீன்கள்? 2 மீன்கள். அந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மீன்கள் கிடையாது, 4 மீன்கள் கிடையாது, 2 மீன்கள் தான். ஸோ இதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்த சேரர், சோழர், பாண்டியர் இந்த மூவேந்தர்கள் இந்த குறிப்பிலிருந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆன்சர்ஸோட. இதை தாண்டியும் கேட்கலாம், பட் இதை வந்து மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஹிண்டோடைய சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து புக்கை புரட்டி ஒவ்வொரு தடவையும் படிக்கணும் அப்படின்றது வந்து கஷ்டம். ஸோ அதனால் சில ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். சேரர்கள் அப்படின்னா இந்த பாயிண்டெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, சேரர் பற்றியும் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பேன். புக்கில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை அப்படியே சிம்பிளாக ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு தேர்வு அப்படின்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டியர்கள் பற்றின முக்கியமான கொஷின்ஸ் வந்து நான் கொடுக்கல. எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.